குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி, அதோட அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, 8வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அவர் அதிபதி. இப்போ வக்கரம் அடைகிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசியிலேயே வக்கரம் அடைகிறார். அதாவது ஜென்ம குரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஜென்ம குருவால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஜோசியர் அப்படின்னு கேட்டால் இல்லை. கடந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் குரு இருந்தப்போ கொஞ்சம் கடன் அப்படிங்கிறது உண்டாயிருக்கும். அது நல்ல கடனோ கெட்ட கடனோ, வீடு கட்ட கடன் வாங்கினீங்களோ, இல்லை ஒரு இடம் வாங்க கடன் வாங்கினீங்களோ, இல்லை ஒரு படிப்பு செலவுக்கு கடன் வாங்கினீங்களோ, இல்லை ஒரு மருத்துவ செலவுன்னு தெண்ட செலவுக்கு கடன் வாங்கினீங்களோ தெரியாது, ஏதோ ஒரு வகையில் கடன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜென்மஸ்தானத்துக்கு குரு வந்த பிறகு அந்த கடனுக்கு நம்ம வட்டி கட்டி தான் வாழ்க்கை ஓடுதே ஒழிய அசலை அடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, ஆனால் வக்கரம் அடைஞ்சு போனதால் தொழில் ரீதியாகவும் சில பின்னடைவுகள் அப்படிங்கிறத நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். வட்டி எப்படியாவது மூட்டுக்கிட்டு ஃபுல்லாக வச்ச நகையெல்லாம் அப்படியே கிடக்கு, நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு, போது வருதுன்னு புலம்புறவோட காலகட்டத்தில் தான் இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது வருது. இதே பார்த்திங்கன்னா அக்டோபர் 9 குரு பகவான் வக்கர காலத்தை தொடங்குறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தியாகி பலமடைஞ்சிடுறார். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்மத்தில் இருந்துக்கிட்டு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இடத்துல தான் குரு இருந்தார். இப்போ அவர் பலவீனம் அடைகிறார் அப்படிங்கிறது நன்மை தான். அதாவது லாப வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் பலவீனம் அடைகிறார் அப்படிங்கிறது லாபத்தில் கொஞ்சம் பின்னடைவை கொடுத்தாலும், அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான குரு அதுவும் அவர் தான், அவர் பலம் இழக்கிறதுங்கிறது நல்லது தான். 10 ரூபா காசு பணம் வருதோ இல்லையோ, சந்தோஷமாக இருக்கேன்டா, நிம்மதியாக இருக்கேன், நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்காக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நாம் ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 5, 7, 9 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ குரு பகவான் 5வது வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடம் புனிதம் அடையுது. பூர்வீக சொத்து அதை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது பூர்வீக சொத்தை ஒரு விற்பனை செய்கிறேன், இல்லை பூர்வீக சொத்தில் விவசாயம் பண்ணுறேன், இந்த மாதிரி பூர்வீக சொத்தில் கடை கட்டி வாடகைக்கு விட்றேன், இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே லாபம் ரெட்டிப்பாகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கும். பயிரே வைக்க முடியல, என்னத்தை செலவுக்கு மேலே வேலையாள் கூலி போகுது, விவசாயம் பண்ணுறதை விற்றுட்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தவங்க கூட இதுக்கு மேலே விவசாயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. அதால் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதால தந்தை தொழிலை செய்யக்கூடிய மகன்களுக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பரம்பரை தொழிலெலாம் பெருசாக யாரும் இப்போ செஞ்சிடறதில்லை. இருந்தாலும் விவசாயம் அப்படிங்கிறது பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில்ங்கிறதால விவசாயத்தால் 10 ரூபா லாபம் இருக்குது. மாரி கால்நடை வளர்ப்பு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா 10 ரூபா கூடுதல் லாபம் அப்படிங்கிறதையும் அடையலாம். அதோட பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறத தலைகீழாக மாற்ற போகிற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்.
எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்தேன், எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன், இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நிறுவனம் அமையும், நல்ல சம்பளத்தில் நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையில் போய் சேரலாம். இலாக்கா மாற்றம், அலுவலகம் மாற்றம், இது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதோட படித்து முடிச்சுட்டேன், ஆனால் என் மகன் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான், சும்மா தெண்டை செலவு பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு நல்ல வரன் தேடுறேன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. ஏன்னா புத்திரஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழுவுதுங்கிறத மறந்துட முடியாது. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது 7வது வீட்டில் விழுது. 7வது வீடு அப்படிங்கிறது மனைவி, கணவன், நண்பர்கள், கூட்டு தொழில், இதை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல குரு பார்வை விழுது அப்படின்னாலே பொதுவாக கூட்டு தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கூட்டில் இருந்தவங்க தனித்து வந்து இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு 10 ரூபா கூடுதல் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் மனைவி, நண்பர்கள், கணவன் இவங்க நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் கணவன், ஆண்களாக இருந்தால் மனைவி. இவர்களோட உறுதுணையோட, நண்பர்களோட உறுதுணையோட 10 ரூபா காசு பணம் சம்பாதிக்கலாம். புது ஐடியாலஜி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தவங்க கூட ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறதுக்கு மாறுவீங்க. அப்படிங்கிறதால சொந்த தொழில் நல்லாயிருக்கும். அதோட 9வது வீடு தந்தையை குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை விழுவுது அப்படிங்கிறதால தந்தை வழியால் ஆதாயம் நிறையா இருக்குது. அப்பா திடீர்னு ஒரு 10 ரூபாயை கொடுத்து வச்சு பொழைச்சிக்கப்பா, ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்பா அம்மானுங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, பிரிஞ்சு போயிருந்தேன், ஒரு காதல் திருமணம் செஞ்சேன், பிடிக்கலை, பிரிஞ்சு கிடக்கும் அப்படின்னு இருந்தவங்களாம் இந்த விட்டு போன சொந்தங்கள் எல்லாமே ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதேமாரி மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். அதாவது சாதாரண ஒரு மந்த நிலை மாணவர்கள் கூட ஒரு மத்திய நிலைக்கு மாறலாம். அதுக்காக 30 மார்க் எடுத்தவன் நேராக முதல் மார்க் எடுக்க போகிறான் அப்படின்னு நம்ம சொல்லலை. சின்ன சின்ன முன்னேற்றம் அப்படிங்கிறது கல்வியில் இருக்கும். அப்படிங்கிறதால ஓரளவுக்கு நன்மைகள். பிள்ளைகள் வந்து இப்போ நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பரவாயில்ல, இதை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் தேறிச்சு, இனிமேல் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுமாரி வளர்ச்சி அடையாத பிள்ளைகள், அது உயரத்துலேயோ உருவத்துலேயோ ஆள் பார்க்க நெய்னு இருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல, நானும் என்னென்னமோ வாங்கி போட்டு பார்க்குறேன், பார்க்குறவங்களாம் கேட்குறான் என்ன பிள்ளை எப்படி போட்டு வச்சுருக்கேன்னு. அப்படி இருந்த பிள்ளைங்கள்லாம் கூட இப்போ நல்ல வளர்ச்சி, உடல் ரீதியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது ஓரளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதோட கடன் ஓரளவுக்கு நமக்கு அடையும். அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. அதாவது பெரிய அளவில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னாலே கடன் தான். கடந்த காலகட்டத்தில் கடன் இருந்திருக்கும். விரயத்தில் குரு இருந்தப்போ கடன் கொடுத்துருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. அந்த கடனெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் அடைச்சிடலாம். அதோட தொழில் வீட்டில் சனி பகவான் வந்து பலமடைய போகிறார் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி. அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோ அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தவங்களுக்கு கூட தொழில் ஒரு புதுவிதமான யுக்திகளை புகுத்தி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அழைச்சிட்டு போவீங்க. இதுமாரி வேலை செய்கிற இடத்துலையும் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்போ ரொம்ப கடன் அடைஞ்சி கஷ்டப்பட்டவங்க, கடன் வாங்கி பதில் கொடுக்க முடியாதவங்க, பதில் சொல்லிட்டு இருந்தவங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாம் ஏதோ புதுசாக 10 ரூபா சம்பாரித்து கடனை அடைச்சி கௌரவமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதோட குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏழை மாணவர்கள், ஆதரவற்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த குரு வக்கர காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.